வணக்கம். அதுதென்ன தமிழ் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழ் தேசிய கூட்டமைப்பு இலங்கையில் தடை செய்யப்பட வேண்டிய கட்சி. பாராளுமன்ற உறுப்பினர் பியசேன தெரிவிப்பு. எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் பழைய தேர்தல் முறையின் கீழ் நடைபெறும் என அரசாங்கம் அறிவிப்பு. தமிழீழ விடுதலை புலிகளின் ஊடக பிரதிநிதி கனடாவில் கண்டுபிடிப்பு. இனி விரிவான செய்திகள். இலங்கையில் தடை செய்யப்பட வேண்டிய ஒரு கட்சி என்றால் அது தமிழ் தேசிய கூட்டமைப்பே என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் அம்பாறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் பியசேன தெரிவித்துள்ளார். தமிழ் மக்களுக்கு சேவை செய்வதற்காகவே தான் அரசாங்கத்திற்கு ஆதரவு வழங்குவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நான் இந்த தமிழரசு கட்சியிலிருந்து இந்த அரசாங்கத்துக்கு வந்திருப்பது தமிழ் மக்களுக்கு மிகப்பெரிய சேவை செய்வதற்கு. தமிழ் மக்கள் வந்து மிகவும் கஷ்டம் வேண்டியிருக்கிறார்கள். 40 வருடங்களுக்கு முன்னர் எங்களுடைய தோட்ட தொழிலாளர்கள் பட்ட கஷ்டங்களை விட அதிகமான கஷ்டங்களை இந்த பயங்கரவாத நடவடிக்கைகளாலும் நாட்டின் யுத்தங்களினாலும் மக்கள் சொல்லிருக்கிறார்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பு தொடர்ந்து மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது. ஜாதி வேதங்களை பேசிக்கொண்டு இனத்துவசங்களை கேட்டுக்கொண்டு அவர்கள் நல்லாக இருக்கிறார்கள். அவர்களுடைய மனைவி மக்கள் எல்லாம் வெளிநாட்டில் இருக்கிறார்கள். அவர்களுடைய பிள்ளைகள் ஆங்கிலம் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இங்கே தமிழ் என்று சும்மா நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் தான் தமிழினத்தை பிடித்த ஒரு காலக்கணி என்று சொல்வார்கள். இவர்கள் நான் இந்த தமிழினத்துக்கு ஒருபொழுதும் ஒரு நல்ல ஒரு விமோச்சனம் வரப்போவதில்லை, நல்ல முடிவு வரப்போவதில்லை. நான் சொல்கிறேன், தமிழ் மக்களை இவர்களிடமிருந்தே யாராலும் காப்பாற்ற முடியாத நிலை இருக்கிறது. இந்த இலங்கையிலே தடை செய்யப்பட வேண்டிய ஒரு கட்சி என்றால் அது தமிழ் தேசிய கூட்டமைப்பு கட்சிதான் என்பதை நான் திட்டவட்டமாக எல்லா இடத்திலும் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் பழைய தேர்தல் முறையின் கீழ் நடைபெறும் என அரசாங்கம் அறிவித்துள்ளது. கொழும்பில் இன்று நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய ஊடகத்துறை அமைச்சரும் அமைச்சரவை பேச்சாளருமான கஹலிய ரம்புக்வெல்ல இந்த தகவலை தெரிவித்தார். ஜப்பானின் விசேட பிரதிநிதிகள் சிலர் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பசில் ராஜபக்சவை நேற்று மாலை சந்தித்துள்ளனர். இதன்போது இரு நாடுகளுக்கும் இடையிலான சுற்றுலாத்துறை அபிவிருத்தி தொடர்பில் விரிவாக கலந்துரையாடப்பட்டதாக அமைச்சர் தெரிவித்துள்ளது. இந்த விசேட சந்திப்பு நேற்று மாலை பாராளுமன்ற கட்டிட தொகுதியில் இடம்பெற்றது. இதன்போது சுற்றுலாத்துறை அபிவிருத்தி தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. இலங்கையில் சர்வதேச முதலீடுகள் தொடர்பில் கூடிய கவனம் செலுத்துவது இந்த சந்திப்பின் பிரதான நோக்கமாக அமைந்தது. ஜப்பான் அரசாங்கத்தின் நிதியுதவியுடன் இலங்கையில் மேற்கொள்ளப்படும் அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பிலும் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது. கனடாவை சென்றடைந்துள்ள MV சன்சி கப்பலில் தமிழீழ விடுதலை புலிகளை பிரதிநிதித்துவப்படுத்தி வெளிநாட்டு சுற்றுப்பயணங்களில் கலந்து கொண்ட நபர் ஒருவர் காணப்படுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இவரிடம் தொடர்ச்சியாக விசாரணைகள் நடத்தப்பட்ட போதும் இது தொடர்பில் அவர் கருத்து கூறவில்லை. இருந்தும் பின்னர் அவர் அதனை ஒப்புக்கொண்டுள்ளதாக கனேடிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை கனடாவில் இருந்து 7 வருடங்களுக்கு முன் நாடு கடத்தப்பட்ட இலங்கை தமிழர் சஞ்சீவ் குகேந்திர ராஜா மீண்டும் கனடா செல்ல விருப்பம் தெரிவித்துள்ளார். இவர் ரகசிய இடம் ஒன்றில் இருந்து கனேடிய ஊடகம் ஒன்றுக்கு அண்மையில் தொலைபேசி மூலம் வழங்கியுள்ள செவ்வியிலேயே அவர் இந்த விருப்பத்தை வெளிப்படுத்தியுள்ளார். குற்றச்செயல்களில் ஈடுபட்டமை, கோஷ்டி மோதல்களில் ஈடுபட்டு வந்த குழுக்களுடன் தொடர்புகளை வைத்திருந்தமை உள்ளிட்ட பிரச்சினைகளை முன்வைத்து இவர் நாடு கடத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. வன்னியில் மீள குடியமர்த்தப்பட்டுள்ளவர்கள் மற்றும் முகாம்களில் உள்ளவர்களின் நலன் கருதி நாள்தோறும் நடமாடும் சேவைகளை நடத்த போலீசார் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர். வன்னி பகுதிக்கு பொறுப்பான பிரதி போலீஸ்மா அதிபரின் ஆலோசனைக்கு அமைய இவ்வேலை திட்டம் ஒவ்வொரு புதன்கிழமைகளில் நடைபெறும் நடமாடும் சேவையை போன்று நாள்தோறும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. வன்னியில் மீள குடியமர்த்தப்பட்ட மற்றும் முகாம்களில் உள்ள மக்களின் நலன் கருதி நாள்தோறும் போலீஸ் நடமாடும் சேவை இடம்பெற்று வருகின்றது. இதன்போது போலீசார் மக்கள் உள்ள பகுதிக்கு சென்று மக்களுடைய தேவைகளை அறிந்து அவர்களுக்கு சேவையாற்றி வருகின்றனர். தேசிய அடையாள அட்டை, பிறப்பு, இறப்புச் சான்றிதழ் உள்ளிட்டவை இதன்போது பெற்றுக் கொடுக்கப்படுகின்றன. மேலும் பாடசாலை மாணவர்களை தெளிவுபடுத்தும் நடவடிக்கைகளும் இதன்போது மேற்கொள்ளப்படுகின்றன. மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களைச் சேர்ந்த தெரிவு செய்யப்பட்ட 20 ஆசிரியர்களுக்கு இந்திய திண்டுக்கல் காந்தி கிராமிய பல்கலைக்கழகத்தில் பயிற்சி பெற உள்ளனர். இந்த தகவலை கண்டி உதவி இந்திய தூதரகம் உறுதிப்படுத்தியுள்ளது. மத்திய மாகாண கல்வி அமைச்சுடன் இந்திய உதவி தூதரகம் இணைந்து நடத்திய கணித, ஆங்கில மற்றும் விஞ்ஞான பாட ஆசிரியர்களுக்கான பயிற்சி நெறியிலேயே இந்த 20 பேரும் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். இந்தியாவிலிருந்து வரவழைக்கப்பட்ட 10 வளவாளர்களை கொண்டு 10 நாட்கள் செயலமர்வு ஒன்று நடத்தப்பட்டது. இதன்போது கணிதம், ஆங்கிலம், விஞ்ஞானம், பௌதிகவியல், உயிரியல், ரசாயன விஞ்ஞானம் உள்ளிட்ட பாடங்களுக்கான பயிற்சி நெறிகள் வழங்கப்பட்டன. இதில் மத்திய மாகாணத்தைச் சேர்ந்த 120 ஆசிரியர்களும் ஊவா மாகாண ஆசிரியர்கள் 48 பேரும் கலந்து கொண்டனர்.
பயிற்சி நெறியை அடுத்து ஒரு பாடத்திற்கு 4 பேர் என்ற அடிப்படையில் இந்தியாவில் 4 வாரங்கள் பயிற்சி பெற 20 ஆசிரியர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மன்னார் கருங்கண்டல் ரோமன் கத்தோலிக்க தமிழ் கலவன் பாடசாலையில் வைத்து மீள்குடியேறிய சுமார் 610க்கும் மேற்பட்ட பாடசாலை மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்கள் வழங்கப்பட்டுள்ளன. மடு கல்வி வலயத்திற்குட்பட்ட சுமார் 16 பாடசாலைகளில் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு இவ் உபகரணங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன. 215வது படைப்பிரிவின் சிவில் நிர்வாக அதிகாரி லெப்டினன்ட் கர்னல் நலிந்த மகாவிதாரண சர்வோதய அமைப்பின் தலைவர் கலாநிதி AD ஆரியரட்னவுடன் கலந்துரையாடியதன் விளைவாகவே மாணவர்களுக்கு இக்கற்றல் உபகரணங்கள் வழங்கப்பட்டுள்ளன. நேற்று இடம்பெற்றிருக்கும் நிகழ்வில் மன்னார் தள்ளடி படைத்தலைமையகத்தின் கட்டளை அதிகாரி பிரிகேடியர் மைத்ரி டயஸ், 215வது படைப்பிரிவின் கட்டளை அதிகாரி பிரிகேடியர் விகும் லியனகே, அதன் சிவில் நிர்வாக அதிகாரி மாகா விதாரணமடோ, அதே நேரத்தில் வலய கல்வி பணிப்பாளர் திருமதி செபஸ்டியன் மாந்தை, உதவி அரசாங்க அதிபர் பிரபாகரமூர்த்தி ஆகியோர் இதில் கலந்து கொண்டார்கள். இதேவேளை அடம்பன் பகுதி ராணுவ அதிகாரிகள், பொருட்களை மற்றும் சர்வோதய மன்னார் நிலைய பணிப்பாளர்கள் என பலரும் கலந்து கொண்ட நிலையில் இப்பொருட்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. மட்டக்களப்பு மாவட்டத்தின் களுவாஞ்சிக்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பெரியகல்லாறு பகுதியில் இருந்து களவாடப்பட்ட சுமார் 3.5 லட்சம் பெறுமதியான நகை மீட்கப்பட்டதாக களுவாஞ்சிக்குடி போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்த சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர் ஒருவரையும் கைது செய்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். செவ்வாய்க்கிழமை இரவு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் ஒந்தாச்சிமடம் வைத்தியர் வீதி 5 வீடமைப்பு திட்ட தொகுதியில் வைத்து 38 வயதுடைய பெண்ணொருவரை சம்பவம் தொடர்பில் போலீசார் கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இவரிடமிருந்து தங்க நகைகள் மீட்கப்பட்டதாக தெரிவித்த களுவாஞ்சிக்குடி போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி PR மானவடு, இது தொடர்பில் கைது செய்யப்பட்டவர் களுவாஞ்சிக்குடி போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டு தீவிர விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். குறிப்பிட்ட சந்தேக நபர் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றில் இன்று ஆஜர்படுத்தப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. புனித ரமலான் பெருநாளை முன்னிட்டு மன்னாரில் உள்ள முஸ்லிம்கள் கடந்த காலங்களை விடவும் மிகவும் உற்சாகமாக பொருள் கொள்வனவில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த யுத்த காலங்களின் போது மன்னாரில் இருந்து இடம்பெயர்ந்த நாட்டின் பல பாகங்களிலும் குடியேறிய முஸ்லிம்கள் தற்போது அச்சமற்ற சூழ்நிலையில் தமது சொந்த இடங்களில் மீள குடியேறியுள்ளனர். மன்னாரில் அனைத்து கடைகளிலும் வீதிகளிலும் நோன்பு பெருநாளை கொண்டாடுவதற்கு ஆயத்தமாக பொருட்களை கொள்வனவு செய்யும் நடவடிக்கைகளில் மக்கள் ஈடுபட்டிருப்பதை காண முடிகிறது. இந்தியா சாரம் ஒன்று 1200 ரூபாவிற்கும், இந்திய சல்வார் ஒன்று 2500 ரூபாவிற்கும், இந்திய சாரி ஒன்று குறைந்தது 3000 ரூபாய் முதல் பல்வேறு விலைகளிலும், சாதாரண வயல் சாரி ஒன்று 1000 ரூபாயிலும் விற்பனை செய்யப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ் தேசிய கூட்டமைப்பு இலங்கையில் தடை செய்யப்பட வேண்டிய கட்சி, பாராளுமன்ற உறுப்பினர் பியசேன தெரிவிப்பு. எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் பழைய தேர்தல் முறையின் கீழ் நடைபெறும் என அரசாங்கம் அறிவிப்பு. தமிழீழ விடுதலை புலிகளின் ஊடக பிரதிநிதி கனடாவில் கண்டுபிடிப்பு. இத்துடன் தமிழ் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.